என் பேர் பாலகிருஷ்ணன். நான் சில்குவார்பட்டி நிலக்கோட்டை மாவட்டத்தில் தான் இருக்கிறேன். அப்பாவுக்கு யூரினில் பிளட்டாக போச்சு. பிளட்டாக போனது அப்படியே ஃப்ளோட் ஆகி யூரினே போகாமல் வயிறு வீங்கிடுச்சு. அப்போ தான் நம்ம இந்த டிசா ஹாஸ்பிட்டல் சார் மீனாட்சி சுந்தரம் சாரை பார்த்து இங்கே நாங்கள் வந்தோம். நாங்கள் ஊமச்சிகுளத்தில் ஒரு டாக்டர் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க இந்த சாரை ரெஃபர் பண்ணி நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்தோம். வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 2 வருஷமாக அவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கிறாரு. அவர் வாட்டு எந்திரிச்சு நல்லா நடக்கிறாரு. நல்ல ட்ரீட்மெண்ட்டு இங்கே வர்ற ஸ்டாஃபுலாம் இருந்தாலும் எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறாங்க. நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சாரு கை வச்சா அப்படி ஒரு கைராசி. நல்ல சாரு. நம்ம பேஷண்ட்டுக்கிட்டே நல்லா தன்மையாக பேசுகிறாரு. அப்படி பெருசாக ஒன்றும் மதுரை சிட்டிக்குள்ளே போனோம்னாலே அவ்வளோ காசு கொடுங்குற இடத்துல இவர்கிட்ட வரும்போது அந்த இது இல்லை. எல்லாமே அட்ஜஸ்ட்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்குறாரு. நல்லா நமக்கு என்ன சொல்கிறது, அப்படி காசுக்கு எதிர்பார்க்காம ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னவோ அதை நல்லா செஞ்சு கொடுக்குறாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு யூரினரி பேக் தான் மாட்டியிருக்கு. நான் 30 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். 2 வருஷமாக அவருக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கிறாரு. ஃபீஸும் கம்மியாக இருக்குது. அவரோட ட்ரீட்மெண்ட்டும் நல்லா இருக்குது. ரொம்ப நல்ல மனை நிறைவாக இருக்குது. இதை நம்ம மீனாட்சி சுந்தர சாரை நான் கடவுளை பார்க்குறேன். எங்கள் அப்பாவுக்கு அவதாரம் அந்த அளவுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நல்ல நிலைமைக்கு கொடுத்து இப்போ நல்லா இருக்கிறது. எங்கள் அப்பா உச்சரோட இருக்க காரணம் அவர் தான். அதனால் அவரோட ஹாஸ்பிட்டல் டிசா ஹாஸ்பிட்டல் அவர் இன்னும் நிறைய பேர்த்துக்கு சேவை செஞ்சு நிறைய பேர்த்த காப்பாற்றணுங்கிறது என்னோட விருப்பம்.